கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எல்லாரும் கைகளை தட்டி சேர்ந்து கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் ஆமென், பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். நல்ல கைத்தட்டி கர்த்தாவே, தேவர்களில் ஆமென். நீங்க உங்களுக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை ஆண்டவரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை நடத்தி. ஆமென். தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? எல்லாரும் கை தட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லப்பா. ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, உமக்கொப்பானவர் யார்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், உமக்கொப்பானவர் யாருமே இல்ல. நீர் பெரியவர், நீர் பெரியவர். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும்
கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உங்க நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உங்க நாமம் அதிசயம், ஆமென், அற்புதம். உங்க நாமம் அதிசயம். ஓ எஸ் லார்ட், ஆமென். உங்க நாமம் அதிசயம், அற்புதம். சேர்ந்து சொல்வோம், உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? சொல்லுங்க, கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர். ஆமென், 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 ஆமென். உமக்கு ஒப்பானவர், உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும், ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். வானத்திலும் உமக்கு ஒப்பானவர். சொல்லுங்க, வானத்திலும் உமக்கு ஒப்பானவர். நல்ல கை தட்டி கர்த்தரை துதிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர். வானத்திலும் உமக்கு ஒப்பானவர். உங்க நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. உங்க நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. கை தட்டி தலைக்கு மேல கையை தட்டி, ஆண்டவருடைய நாமம், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். அவருடைய நாமம் அதிசயம், இன்றும் அதிசயம் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. உங்க நாமம் அதிசயம். முழங்கால் போடுங்க பாங்களா இருக்கிற இடத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் போட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தே. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தே. சொல்லுங்க கையை உயர்த்தி. உங்க நாமம் அதிசயம் இன்று அற்புதம் செய்திடுவே.
கொப்பானவர் சொல்லுங்க. சத்தம் போட்டு சத்தம் போட்டு கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஓ, ஆவில நிரம்பி முழு பலத்தோட வானத்திலும் இந்த பூமியிலும் ரபாஷகதனா. நீர் பெரியவர், நீர் பெரியவர். உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்ல. சர்வ வல்லவர் யாருமே இல்ல. அதிசயமானவர் யாருமே இல்ல. அற்புதமானவர் யாருமே இல்ல. நல்ல முழு பலத்தோடு ஆவில நிரம்பி கத்தர துதிங்க பார்க்கலாம். உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்ல. நல்லா சொல்லுங்க, நல்ல வாய்களை திறந்து. ஓ ரபா லா ரபா ஷகதனா ரபா லா ரபா. அந்நிய பாஷைகளை பேசி துதிங்க. ஓ ரிகபா லா ரபா பா ஷகதனா. எல்லார் அவருடைய வல்லமையை போற்றுங்க, அவருடைய மகத்துவத்தை போற்றுங்க, அவருடைய கிரியைகளை போற்றுங்க, அவருடைய அதிகாரத்தை போற்றுங்க, அவருடைய செயல்களை போற்றுங்க. ஆமென். அவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அந்த பரிசுத்த தேவன் நம்முடைய மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியில எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய வல்லமை இன்றைக்கும் வெளிப்படுவதற்கான ஆயத்தத்தோட அவருக்காக காத்திருக்கிறவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள், அவரை தேடுகிற ஆத்துமாக்கள், அவர்கள் மத்தியில தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இன்னைக்கு இந்த ஸ்தலத்தில் தேவ ஜனங்களாய் கூடி வந்திருக்கிற இந்த இடத்துல தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக. நல்ல வாய் திறந்த ஆவியில நிரம்பி எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரை துதிங்க, மகிமைப்படுத்துங்க. இயேசுவே ரஹதனா ரபா ஷகதனா ரகபல ரபௌதனா ரியாந்தரபா ஷகதனா ரிபல ரபல ரஹதனா. ஆவியானவரே மை துதிக்கிறோம், ஆவியானவரே மை துதிக்கிறோம், ஆவியானவரே மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. தழும்புகளா குணமாக்குவே என்றவர் நீர்தானே இயேசையா. தழும்புகளா குணமாக்குவே என்றவர் நீர்தானே இயேசையா. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே.
அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை அசைச்சு, நல்ல வாய் திறந்து, விசுவாசம் உள்ளவர்கள் வாயை திறந்து கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. சொல்லுங்க, ஒரு அற்புதம். கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கேளுங்க, கேளுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. நீரே தூயரே, தூயரே, சர்வ வல்லவர். எத்தனை பேர் சொல்லுவீங்க? தூயரே, தூயரே, சர்வ கர்த்தருடைய வல்லமை ஆளுகை செய்வதாக. ஹல்லேலூயா.
ஆளணும்னு சொல்லி விரும்புறீங்க, ஆண்டவரை நீர் ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா. தூயரே எஸ் லார்ட், நீரே தூயரே. ஓ எஸ் தூயரே, சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சொல்லுங்க. தூயரே ஷபபப ரபல ரபப ரகதனா ரிபபப ரபல ரப ஷகதனா. சர்வ வல்லவர் தூயரே. நல்ல கையை தட்டி ஆர்ப்பரிப்பார். சர்வ வல்லவரே, ரகபபப சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே. ஷபரகதன ரபல ரபப. ஒரு அக்கினி அக்கினி. ஓ தூயரே ரிபல ரப ஷகதன ரபல ரப. ஆமே. வல்லம வல்லம வல்லம, நீ சர்வ வல்லவர், நீ சர்வ வல்லவர். உம்முடைய சர்வ வல்லமை இந்த இடத்தை ஆளுகை செய்வதாக. தூயரே ஷபபப ரபல ரப. ஓ ரகம ஷகதியதரே. தூயரே தூயரே Shababa rabala rabodana. Duyere, duyere, duyere. Sarva vallava neere. Tudivu makhe. கைகளை தட்டி ஆண்டவரை துதிங்க. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஆண்டவருடைய நாமத்தை துதிங்க பார்க்கலாம். அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர். ஓ ரமஷகதன, ஓ ரமலரபஷகதன. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யணும்னு வந்திருக்கிற பிள்ளைங்க, நீங்க ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய அற்புதத்தை பெறாம நான் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல மாட்டேன். ஆண்டவரே, உம்முடைய அற்புதத்தின் வல்லமையை நான் காணாம
உம்முடைய அற்புதத்தை காணாம, உம்முடைய அற்புதத்தை அனுபவிக்காம, உம்முடைய வல்லமை என் வாழ்க்கையில வெளிப்படாம என்ன இந்த இடத்தை விட்டு அனுப்ப கூடாது ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல முழு பலத்தோடு, முழு பலத்தோடு ரிபால ரபா ஷகதன ரபால ரபா ஓ ரிபால ரபோ ஷகதன ஓ ரகபால ரபோ ஷகதன ஓ ரமா ஷகதியந்த ரபா. ஹல்லேலூயா. ஓ ரபா ஷகதன. அற்புதம் வெளிப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. உம்முடைய பிள்ளைங்க ஆவி, ஆத்மா, சரீரங்களிலே கர்த்தர் இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் எங்க 2-3 பேர் எங்கே கூடி வருகிறோமோ அந்த இடத்துல சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் இருக்கிறீர் ஆண்டவர். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நீர் இருக்கிறீர் ஆண்டவர். உங்க வல்லமையை வெளிப்படுத்த நீர் போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன் ஆண்டவரே. ஓ எஸ் ஜீசஸ். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு பெரிதான ஒரு நம்பிக்கை இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு பெரிதான விசுவாசத்தை ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த விசுவாசம் நம்மில் இருக்குதா? இன்னைக்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் நம்முடைய மத்தியில வெளிப்பட அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க விசுவாசித்தால் இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், பிரச்சனைகள் எவ்வளவாய் எழும்பி வந்தாலும், போராட்டங்கள் எவ்வளவாய் பெருகினாலும், அதிசயம் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு. கர்த்தர் ஒரு பெரிதான நம்பிக்கையை கர்த்தர் தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எது பெரிதான நம்பிக்கை? இன்னைக்கு மாலை நேரத்தில் கர்த்தர் அந்த விசுவாசத்தோட இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. எது பெரிதான நம்பிக்கை? விடாப்பிடியா கர்த்தரை விசுவாசிப்பது தான் பெரிதான நம்பிக்கை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி விசுவாசிக்கணும்? விடாப்பிடியாக தொடர்ந்து தொடர்ந்து என்ன சோதனைகள் வந்தாலும் கடைசி வரை கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசம் உங்க வாழ்க்கையில இருக்கும் என்றால் அதுக்கு ஆண்டவர் வைக்கிற பேரு பெரிய விசுவாசம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், ஒரு நிமிஷம் உட்காருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. எல்லாம் சொல்லுங்க, என்ன விசுவாசம் இது? இது என்ன விசுவாசம்? சத்தமா சொல்லுங்க.
பெரிதான விசுவாசம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது பெரிய விசுவாசம். யார் சொல்றா சொல்லுங்க, யார் சொல்றா? இன்னைக்கு இயேசு நம்ம விசுவாசத்தை பார்த்து என்ன சொல்லுவார்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னார், அற்ப விசுவாசின்னு சொன்னார். என்ன விசுவாசம்? அப்பனா ரொம்ப கேவலமான விசுவாசம் அர்த்தம். கொஞ்சம் விசுவாசம், அற்பமான விசுவாசம் சீஷர்களை பார்த்து கத்த சொன்னார். ஆனா இங்க ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாரு, புறஜாதிய பெண்ணை பார்த்து, சமாரியா ஸ்திரியை பார்த்து கத்த சொல்றாரு, பெரிய விசுவாசம். சொல்லுங்க, என்ன விசுவாசம்? ஸ்திரியே, உன் விசுவாசம். ஏன் பெரிய விசுவாசம்னா என்ன காரணம்? விடாப்பிடியாய் கர்த்தரை விசுவாசிப்பது. விடாப்பிடியாய். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபிக்க வந்திருக்கிற ஒரு தாயினுடைய அழுக்குரல். இயேசு சொல்றாரு, கண்டுக்கவே இல்லை. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு என்ன செய்ய முடியாது, போட முடியாதுங்கிறார். நான் யூதர்களுக்கு தான் வந்தேன், நான் புறஜாதிகளுக்கு வரலன்னு கர்த்தர் சொல்றார். எவ்வளவோ அந்த பெண்ணை அற்புதம் செய்ய மாட்டேன்னு சொல்லி தள்ளிவிட்ட பிறகும் விடாப்பிடியாக கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், நீ செய்வீர் ஆண்டவரே, தொடர்த்திக்கிட்டே போறா பாருங்க. அதுக்கு பதில் தான் கர்த்தர் வச்ச பேரு, இவளுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெரிய விசுவாசம். இன்னைக்கு நம்ம சில நேரத்தில் ஜோமணி பார்ப்போம், விசுவாசிச்சு பார்ப்போம், அற்புதம் நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம். அடுத்து நடக்கலை அப்படின்னா விட்டுட்டு போயிட்டே இருப்போம், அல்லது விசுவாசத்தை விட்டு விலகிடுவோம், அல்லது வேற வழியை தேடி போயிடுவோம். ஆனால் அந்த பெண் அப்படி இல்லை. இந்த ஒரே வழி தான், இந்த ஆண்டவர் தான் எனக்கு அற்புதம் செய்யணும்னு சொல்லி பற்றி பிடித்து கொண்டு தொடர்ந்து முன்னேறினால அந்த இடத்துல சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். இவளுடைய விண்ணப்பம் 4 முறை நிராகரிக்கப்படுகிறது. இந்த சமாரியா ஸ்திரீனுடைய விண்ணப்பம் 4 முறை நிராகரிக்கப்படுகிறது. 4 முறையும் தன்னுடைய பிள்ளையினுடைய நிலைமைய அவ கண்ணீரோட கவலையோட சொன்ன பிறகும் இயேசு அமைதியா இருந்தார். ஒரு பதிலும் என்ன செய்யல, சொல்லல. அவருடைய ஜெபத்துக்கான பதில் வரல, அவள் ஜெபத்துக்கான விண்ணப்பம் வரல. 4 முறை கெஞ்சுறார், இயேசு அமைதியா இருந்தார். சீஷர்கள் ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. சீஷருடைய ரெக்கமெண்டேஷன், பின்னாடியே வாராளே, கெஞ்சிக்கிட்டே இருக்காளே, இவளுக்கு ஒரு அற்புதம் செஞ்சு அனுப்பி விடுங்க. கர்த்தர் கேட்கல. சீஷருடைய ரெக்கமெண்டேஷன் நிராகரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவே சொல்றார், இந்த அற்புதம் இவளுக்குரியது அல்ல அப்படின்னு சொல்றார். இவளுக்குரியது அல்ல, நான் அற்புதம் இவளுக்குரியது அல்ல, இவள் புறஜாதி, இவள் ஒரு நாய்க்குட்டி, அற்புதம் இவளுக்குரியது அல்ல. கர்த்தர் நிராகரிக்கிறார். அற்புதத்துக்கான வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை. இப்படி பல காரியங்களை அடுக்கினாலும் ஒன்னொன்னா நடக்கு. இவ கேட்கிறா, ஜபம் கேட்கப்படலை, திரும்ப கேட்கிறா, கேட்கப்படலை, திரும்ப கேட்கிறா, கேட்கப்படலை, திரும்ப பிரச்சனை. அமைதியா இருக்கிறார். சீஷர்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்க, இயேசு கேட்கல. அடுத்து சொல்றாரு, இவளுக்கு அற்புதம் இவளுக்குரியது அல்லங்கிறாரு. எல்லாம் சொல்லியாச்சு, நான் செய்ய மாட்டேன். இயேசு முகத்தை திருப்பிக்கிட்டார். ஆனாலும் இவள் விடலை இயேசுவை. ஹல்லேலூயா, விடாப்பிடியாக. எல்லாம் சொல்லுங்க, எப்படிங்க? இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற சில பிள்ளைங்க சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க, சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க. இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கையில, இனி அற்புதம் நடக்காது, இனி எனக்கு ஒரு விடுதலை வராது, இனி எனக்கு ஒரு சுகம் கிடைக்காது, எனக்கு இந்த சூழ்நிலையில எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது, இதுதான் என் வாழ்க்கை, வாழ்ந்துகிட்டு போயிட்டே இருக்கணும். நான் சொல்றேன், இல்ல, நீங்க விடாப்பிடியாக ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க. அவர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார், அவர் உங்க வாழ்க்கையில் அதிசயம் செய்வார். விடாப்பிடியாக. அதற்கு பெயர் பெரிய விசுவாசம். அதுக்கு பேர் பெரிய விசுவாசம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்க. இன்னைக்கு எத்தனை பேர் பெரிய விசுவாசம் உங்களுக்கு வேணும்னு விரும்புறீங்க? வேண்டாமா? எங்க இருக்கிறீங்க? எந்த உலகத்துல இருக்கிறீங்க? பெரிய விசுவாசம் வேணுங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பனா என்ன செய்யணும்? பெருசா விசுவாசிக்கணுமா? விடாப்பிடியா விசுவாசிக்க.
எத்தனை தோல்விகள் வந்தாலும், எத்தனை கேட்கப்படலை, நான் எந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக போனாலும் நான் நம்புவேன் இயேசு ஒருவரையே. இயேசு ஒருவரை நான் நம்புவேன். எளிமையில் இல்லைங்க பார்க்கலாம். இருக்கிற இடத்துல இன்னைக்கு என்னை பார்த்து அற்ப விசுவாசின் ஆண்டவர் சொல்லக்கூடாது. என்னை பார்த்து அற்ப விசுவாசின் ஆண்டவர் சொல்லக்கூடாது. இன்னைக்கு என்னை பார்த்து நீ பெரிய விசுவாசம் உனக்குள்ள இருக்குன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ பெரிய விசுவாசத்தை வச்சிருக்கேன்னு ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. praise the Lord. ஸ்தோத்திரம். என் பாதை எல்லாம் அந்தகாரம், வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம், முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் ஆமென், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன். கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து சத்தமா நம்புவதற்கான சூழ்நிலை இல்லாவிட்டாலும், நம்புவதற்கான காலங்கள் இல்லாவிட்டாலும், நம்புவதற்கான ரிப்போர்ட் இல்லாவிட்டாலும் நம்புவே. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் ஓ எஸ் லார்ட். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து ஷபரஹதனா அஸ்திபாரம் செய்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கைகளை உயர்த்தி சத்தமா நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன். ஓ ஷமரஹதனா நம்புவேன் என் இயேசு. எத்தனை பேர் உணர்ந்து உணர்ந்து சொல்லுவீங்க? ஓ ஆமென். நான் நம்புவேன் என் இயேசு ஒருவர். ஆமென், ஆமென், ஆமென். நான் நம்புவேன். நம்புவேன் என் இயேசு. நல்ல கைகளை கட்டி வாய் திறந்து ஆவியில நிரம்பி உங்க விசுவாசம் பெரியது, உங்க விசுவாசம் பெரியது, உங்க விசுவாசம் பெரியது, உங்க விசுவாசம் பெரியது. கடைசி வரை, கடைசி மூச்சு வரை நான் அவரை நம்புவேன். ஓ ரபா ஷகதியாதரே ரமா ஷகதியாதரபலரபோதனா ரகமா ஷகதியாதரே. நான் கடைசி மூச்சு வரை நம்புவேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை பரீட்சைகள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் நான் முன்னேறுவேன். இயேசுவை மட்டுமே நான் நம்புவேன்.
இயேசுவை மட்டுமே நான் நம்புவேன். நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். கேட்கல, நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். சொல்லுங்க, நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். தோல்வியெல்லாம் ஜெயமாகும் காலம் வரும். என் தோல்வியெல்லாம் ஜெயமாகும் காலம் வரும். Shagadana Rakabala Rama Shagadiadere. Appa Appa நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். ஓ, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், yes Lord, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், ஓ, நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், கைகளை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, நம்புவேன். ஓ ரமஷகதனா. எஸ், இந்த நேரம் கர்த்தர் உங்களை தொடுகிற நேரம், உங்க விடுதலையை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிற நேரம். நீ நம்புகிறபடியினாலே, நீ விசுவாசிக்கிறபடியினாலே, உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கடவது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ் லார்ட், உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கடவது. ஒருவரை ரமஷகதியாதரே. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த கூடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த அற்புத ஆராதனையில மனம் விட்டு உம்முடைய சமூகத்தில் ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே விடுதலையையும் சுகத்தையும் ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நான் கட்டளையிட்டு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நிமிஷத்தில் எங்கள் தேவன் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிறதான தடைகள், ஓ ஹல்லேலூயா, பலகீனங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், சமாதான கேடுகள், உபத்திரவங்கள், பாவங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அதிலிருந்து விடுதலை அடைவார்களாக என்று நான் கட்டளையிடுகிறேன். நான் கட்டளையிடுகிறேன். எல்லா சத்துருவின் கிரியைகள் பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா அந்தகார வல்லமைகள் கட்டப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால பொல்லாத வல்லமைகள், மரணத்தின் ஆவிகள், ஓ ராமா ஷகதனா, பிரிவினையின் ஆவிகள், ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா, செய்வினை கட்டுகள், மந்திரவாத கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால குடும்பங்களை விட்டு வெளியேறு என்று கட்டளையிடுகிறேன். அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக, தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே
நீர் அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி. ஓ, நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு. எஸ் லார்ட், நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். I believe, I believe, I believe, I believe. சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரே. தகப்பனே, நம்முடைய ஜனத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. வாஞ்சையோட, தாகத்தோட, விருப்பத்தோட நம்மை ஆராதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த இடத்துல வந்த பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த இடத்துல ஆராதிக்கிறவர்கள், இதை பார்க்கிறவர்கள், நேரலையில் எங்களோடு இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இடம் கொள்ளாமல் போகத்தக்கதாக ஆசீர்வதிங்க ஆண்டவர். அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதாக உடைய வாழ்க்கையை மாற்றுங்க, உருவாக்குங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நாளை ஆராதனை உடைய கரத்திலே கொடுக்கிறோம். எல்லா கூட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதி தருளுவீராக. பெரிய காரியங்களை செய்ய உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென்.